ஏன் இறந்த பிறகு கண்களை தானமா செய்யக்கூடாதா இஸ்லாமியர்கள்? அதாவது இறந்தவர்கள் கண் தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண் தானம் செய்வதற்கு இஸ்லாம் தடை செய்யவே கிடையாது. ஒரு மனிதர் இறந்து, ஏன்னா உசுரோட இருக்கும்போது நம்ம கண் எடுக்க போறது இல்ல. நீங்க கண் தானம் செஞ்சாலும் நம்முடைய மரணத்துக்கு பிறகுதான் எடுத்துக்கிடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது தோண்டி யாரும் கண்ணு கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை உலகத்தில் எங்கேயுமே. அப்ப நம்ம இறந்து போன பிறகு அடக்கம் பண்றோம், வீணா போகுது, அந்த கண்ணை எடுத்து 2 பேருக்கு பார்வை வரும்னு சொன்னா யூஸ் ஆயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒருவர் கண்தானம் செய்வாரையானால் அதை தடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு இதுவும் சொல்லப்படவே இல்லை, தடையும் கிடையாது. விரும்பினா கண்தானம் செய்யலாம். அதை நாங்க மேட்டுப்பாளையத்தில் கூட ஒரே நேரத்தில் நம்ம ஜமாத்துல இருந்து 100 பேருக்கு மேல நினைஞ்சாங்க கண்தானத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு ரத்த தானத்தை நாங்கள் அதிகமாக செய்யறோம். ரத்தம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. கண்தானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு ஊனமுற்றவர்கள் கண் பார்வையற்றவர்கள் இல்லாத காரணத்தினால அதுக்கு தேவையான அளவுக்கு நாங்களே செய்யத்தான் செய்கிறோம். செய்வதை மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அனுமதி இருக்குன்னு சொல்றோம். அர்த்தம் உள்ள கேள்விகள், அறிவுபூர்வமான பதில்கள் ஒரு புக் இருக்குது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நாங்களே எழுப்பி ரத்த கண் தானம் செய்யலாம், இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக அந்த புஸ்தகம் ஒன்று தருவாங்க, வாங்கிக்கிறோம்.